வணக்கம் நேயர்களே, இது மாலைமுஸ் தொலைக்காட்சி வழங்கும் பயோஸ்கோப் பைல்வான். இந்த நிகழ்ச்சியில் பரபரப்பான, விறுவிறுப்பான, சுவாரஸ்யமான சினிமா துணுக்குகளை நான் பேச இருக்கிறேன். ஒரு கிராமத்தை தத்தெடுத்து கொண்டு இலவசமாக தடுப்பூசி போட்ட தெலுங்கு நடிகர். ஏன் தெலுங்கு நடிகர்னு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இப்படி எந்த ஒரு நடிகரும் இதுவரைக்கும் முன்னணியில் வரவில்லை. ஆனால் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவி ஒரு பக்கம் கொரோனாவுக்கு தடுப்புக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நடிகர்களுக்கு இலவசமாகவே அவர் சொந்த செலவில் தடுப்பூசி போட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த பக்கம் மகேஷ் பாபு இப்போது ஆந்திராவில் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் தன்னுடைய சொந்த செலவில் இலவச தடுப்பூசி, அது மட்டும் இல்லை கொரோனாவில் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இலவச சாப்பாடு, குடி தண்ணீர் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஆந்திராவில் மட்டுமா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. எனக்கு தெரிந்து தளபதி விஜய் தன்னுடைய ரசிகன் மன்றத்தின் சார்பில் மாவட்டந்தோறும் பல நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதேமாதிரி சென்னையில் அவருடைய திருமண மண்டபத்தை கடந்த 1.5 ஆண்டுகளாக கொரோனா தடுப்பு மையத்துக்கு கொடுத்துவிட்டு அந்த செலவை தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய். இதை தெரிந்த விஜயை தொலைபேசியில் அழைத்து முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லா நடிகர்களும் முன்வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். இதுவரையிலும் நடிகர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறார்களே தவிர இந்த மாதிரி சமூக பணி செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. சில நடிகர்கள், 1-2 நடிகர்கள் நடிகர் சங்கத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். பெப்சி தொழிலாளர்களுக்கும் ஆர்கே செல்வமணியிடம் கொடுத்து நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இது பிராடாகணும், அகலமாகணும், விரிவடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். யாஷிகா ஆனந்த் விபரீதமான நடிகருக்கு ஆதரவு. யாஷிகா ஆனந்த் ஏற்கனவே ஒரு நடிகரின் மகனை காதலித்து திருமணம் வரைக்கும் போய் நடிகர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக திருமணம் நின்று போனது. யாஷிகா ஆனந்த் அந்த நடிகரோட வாரிசு நடிகரோட ஜாலியாக சுற்றுனது தான் மிச்சம். இப்போது வலைதளங்களை பார்த்தா யாஷிகா ஆனந்த் அந்த அளவுக்கு கவர்ச்சியான ஆபாசமான புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார். அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. பிஎல் புரி என்ற ஒரு நடிகர், இந்தி நடிகர், அவர் ஒரு 5 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதா போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கார். இந்த நேரத்தில் யாஷிகா ஆனந்த் பிஎல் புரிக்கு ஆதரவு தெரிவித்து, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, ரொம்ப நல்ல அவரெல்லாம் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டார், அவர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு யாஷிகா ஆனந்த். யாஷிகா ஆனந்த் அந்த பிஎல் புரியுடன் கன்னத்தோடு கன்னம் ஒட்டி இருக்கிற ஒரு படத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு. ஒருவேளை பிஎல் புரியோட கேர்ள் ஃப்ரெண்டு யாஷிகா ஆனந்தா, அதுவும் தெரியலை. இருந்தாலும் இப்படி ஒரு மோசமான நடிகர்னு சொல்லலாம், மனிதர்னு சொல்ல முடியாது, மோசமான மனுஷனுக்கு எதுக்கு யாஷிகா ஆனந்த் ஆதரவு கொடுக்குறார் என்பதே தெரியவில்லை, மர்மமாக இருக்கிறது. சமூக வலைதளங்களின் மூலம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நடிகைகள். இப்போ நடிகைகள் நடித்து மட்டும் சம்பாத்தியம் வரல. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். விளம்பர நிகழ்ச்சியிலையும் பணம் வாங்கிடுறாங்க, திறப்பு விழாக்கள் நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டு லட்சக்கணக்காக பணம் வாங்குறாங்க. இப்போ கூடுதலாக சமீபத்தில் இன்னொரு வருமானம் வந்திருக்கிறது நட்சத்திர நடிகைகளுக்கு. எப்படின்னா, சமூக வலைதளங்களில் ட்விட்டரில் இருக்கிறார்கள். ட்விட்டரில் இவங்க என்ன படம் போட்டாலும் பார்க்குறதுக்குன்னு 16 மில்லியன்லேருந்து 17 மில்லியன் வரைக்கும் நேயர்கள் குவிகிறார்கள். ஏன்னா சாதாரண படங்களை வெளியிடுறதில்லை, அந்த மாதிரியான கவர்ச்சி படங்களை வெளியிடுறதுனால இதுக்கென்று மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். இதன் காரணமாக சமந்தா, காஜல் அகர்வால், ராஷ்மிகா மந்தனா, ரகுல் பிரீத் சிங், இந்த 4 பேருக்கும் 16 முதல் 17 மில்லியன் வரை ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதனால் மாத கணக்கில் பல லட்சக்கணக்கான வருமானம் இந்த 4 நடிகைகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி இருக்குது? நடிகைகள் முகத்தை கட்டினா காசு, அதையே காட்டாமல் விட்டாலும் காசு. அதிகமான படங்களுக்கு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கும் இசையமைப்பாளர் தேவா உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும், தெரியாவிட்டாலும் மீண்டும் சொல்கிறேன். அவர் சென்னை தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியில் உதவியாளராக பணியாற்றியவர், இசை மீது ஆர்வம் கொண்டவர். அதன் காரணமாக பல 100 படங்களுக்கு தமிழில் இசையமைத்து விட்டார். தமிழில்
அதிகமான கானா பாடல்களை அறிமுகப்படுத்திய பெருமைப்படுத்திய பெருமை, அதை உலகளாவிய விஷயமாக கொண்டு போனது வந்து முதலில் இசையமைப்பாளர் தேவா தான். அவர் தான் கானா பாட்டு அதிகமாக பாடியிருக்கிறார். சமீபத்தில் 2-3 ஆண்டுகளாக அவருக்கு பெரும்பான்மையான படங்கள் இல்லை. இப்போது 3 படங்களை இசையமைத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லும்போது, ஏங்க எப்போவுமே நான் சினிமா தொழிலில் இருந்துக்கிட்டே இருக்கேன். இப்போவும் நான் சமீபத்தில் 15 பாடல்களுக்கு மேல் தமிழ் படங்களில் பாடியிருக்கேன். பின்னணி பாடகராக இருந்தால் என்ன, இசையமைப்பாளராக இருந்தால் என்ன, சினிமாவில் இன்றைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் இசையமைப்பாளர் தேவா. இதில் என்னென்னா, அவருடைய வாரிசுகளும் இசையமைப்பாளர் ஆகிவிட்டார்கள். அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா இப்போது தனியாக இசையமைத்து கொண்டிருக்கிறார். இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர்கள் சபேஷ், முரளி இருவரும் நன்றாக பாடுவார்கள். இருவரும் பல படங்களுக்கு இணைந்து இசையமைத்திருக்கிறார்கள். எனவே தேவாவின் சகோதரர்கள், மகன் ஆகியோர் இசை அமைப்பு தொழிலையே செய்து கொண்டிருக்கிறார்கள். தியேட்டர்கள் திறப்பது அரசின் கையில்தான் இருக்கிறது. தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவர் கருத்து. தியேட்டர்கள் கொரோனா காலத்தில் மூடப்பட்டு விட்டன. இடையில் சில மாதங்கள் திறந்திருந்தன, மறுபடியும் மூடப்பட்டு விட்டன. ஆனால் தியேட்டர்களை திறப்பதில் மீண்டும் சிக்கல் என்று சொன்னார் தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம். ஏன்னா முதலமைச்சராக எடப்பாடி இருந்தபோதே இந்த தியேட்டர் லைசன்ஸை புதுப்பிச்சு கொடுங்க, ஏன்னா கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களுக்கு வருமானமே இல்லை, தியேட்டர்களை பலர் மூடிட்டாங்க, சிலர் வந்து எப்படி நடத்துவது என்று சொல்லி மூடக்கூடிய கட்டாய நிலைக்கு வந்து விட்டார்கள். அவளை ஏங்க சென்னையிலே கம்பீரமாக இருந்தது தேவி தியேட்டர். ஒரே வளாகத்தில் 3 தியேட்டர், தேவி தியேட்டர், தேவி மினி தியேட்டர், தேவி கலா என்று 3 தியேட்டர்கள் இருந்தன. இப்போது சமீபத்தில் கிடைத்த வருத்தமான தகவல், தேவி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் மூடப்படுகிறது என்று அதனுடைய உரிமையாளர் வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார். அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸே மூடிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்திருக்கிற புது அரசாவது எங்களுக்கு லைசன்ஸை புதுப்பித்து கொடுக்க வேண்டும். தியேட்டர்களுக்கான லைசன்ஸு காலாவதி ஆகிவிட்டது. எனவே இந்த தியேட்டர்களுக்கு நடத்துறதுக்கான தியேட்டர் லைசன்ஸுகளை உடனடியாக புதுப்பித்து தளபதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று தியேட்டர் அதிபர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தியேட்டர்கள் நடத்துவதற்கான லைசன்ஸ் புதுப்பிக்கப்பட்டால்தான் மீண்டும் தியேட்டர்கள் திறக்க முடியும் என்கிற நிலையில் இருக்கிறது. வீட்டில் குழப்பம், சதீஷ் வேதனை. வீட்டில் குழப்பமா? என்னையா இது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன குழப்பம்னு காமெடி நடிகரும் சில படங்களில் கதாநாயகன் நடித்தவருமான சதீஷ்ட கேட்டோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ ஒரு புது படத்தில் சன்னி லியோன் கூட ஜோடியாக நடிக்கிறேன். அதாவது சன்னி லியோன் எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. என்னை விட உலகளாவிய புகழ்பெற்றவர் சன்னி லியோன். சன்னி லியோன்னா அந்த மாதிரி படங்களில் நடித்தவர், அந்த மாதிரி நிறக்காட்சிகளில் நடித்தவர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து குதியாட்டம் போட்டு வீட்டில் சொன்னால், வீட்டில் பொண்டாட்டி கத்திடுறா, யோ நீ நடித்தது போதும், அது சன்னி லியோன்ட்டு தான் நீ போய் ஜோடி நடிக்கணுமா என்று வறுத்து எடுத்து விட்டார் மனைவி என்று சிரித்து கொண்டே சொன்னார் சதீஷ். ஏன்னா அவர் காமெடி நடிகர்ல, அதனால் பொண்டாட்டி சொன்ன சீரியஸான வார்த்தையும் அவர் காமெடியாக எடுத்துக்கிட்டார். மும்பையில் மக்களுக்கு உணவு வழங்குகிறார், சென்னையில் நாய்களுக்கு பிஸ்கட் கொடுக்கிறார். யார் அந்த நடிகை? பூஜா ஹெக்டே. இன்றைக்கி முன்னணி நடிகை. சமந்தாவுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. விஜயுடன் சோடி சேர்ந்து நடித்து விட்டார். இப்போ தெலுங்கு, தமிழ், மலையாளத்தில் கலக்கி கொண்டிருக்கிறார் முன்னணி கதாநாயகி பூஜா ஹெக்டே. இவருடைய சொந்த ஊர் மும்பை. மும்பையில் தன்னுடைய வசிப்பிடத்து அவருடைய பங்களா பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் மளிகை சாமான், அரிசி ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காரு பூஜா ஹெக்டே. ஆனால் சென்னையில் மட்டும் ஜனங்களுக்கு கொடுக்கல. கொரோனா காரணமாக வறுமையில் வாடும் ஏழை மக்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அதே சமயத்தில் தெருவில் பிஸ்கட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அலையுது பார்த்தீங்களா நாய்களுக்கு போய் எல்லா தெருவுகளுக்கும் போய் குறிப்பாக கடற்கரை பகுதிகளுக்கு சென்று நாய்களுக்கு பிஸ்கட்டு வழங்கி கொண்டிருக்கிறார் பூஜா ஹெக்டே. ஏமா மும்பையில் மட்டும் ஜனங்களுக்கு உதவுவ, சென்னையில் மட்டும் நாய்க்கு பிஸ்கட் போடுவியா? ஏன் நாங்களும் தான் நீங்கள் நடித்த படத்தை காசு கொடுத்து பார்க்கல. சென்னையிலையும் ஏழை பகுதிகளுக்கு, வறுமை கோட்டு கீழே உள்ள ஏழை பகுதிகளுக்கு சென்று அங்கு வறுமையில் வாடும் மக்களுக்கு உணவுப் பொருளும் மளிகை பொருளும் வாங்கி கொடுமா, புண்ணியமாக சேரும். விநியோக உரிமையை வாங்கிய நயன்தாரா குழப்பம்.
சும்மா இல்லாமல் படம் தயாரிக்க சொல்லியிருக்காரு வருங்கால புருஷன் விக்னேஷ் சிவனை. அதாவது பரவாயில்ல, சரி, ஒரு பெரிய இயக்குனராக வேண்டும் தன்னுடைய வருங்கால கணவன் என்று நயன்தாரா நினைப்பதில் தப்பில்லை. ஆனால் சும்மா இல்லாமல் கூழாங்கல் என்ற ஒரு படம், ராக்கி என்று ஒரு படம், 2 படத்தினுடைய விநியோக உரிமையை வாங்கி வச்சுருக்காரு. விநியோக உரிமையை வாங்கி வச்சா விநியோகம் பண்ணுறதுக்கு தேட்டர் திறக்கலை, தேட்டர் மூடி இருக்கு. அதனால் வேறு வழி இல்லாமல் இப்படியே இருந்ததுன்னா கஷ்டமாகி போயிடும், இத்து போயிடும் படம் என்று சொல்லி ராக்கி படத்தையும் கூழாங்கல் படத்தையும் ஓடிடியில் விலை பேசி கொண்டிருக்கிறார் நயன்தாரா. சிவகார்த்திகேயன் மகளுக்கு பாட்டு பயிற்சி. சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா சமீபத்தில் ஒரு படத்தில் பாடலை பாடினார். அது ஏகப்பட்ட வரவேற்பு. சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா என்று சொன்னதும் நிறைய பேர் அந்த பாட்டை கேட்டு மகிழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். இதைத் தொடர்ந்து மகளை எப்படியாவது பின்னணி பாடகையை ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மிகச்சிறந்த கர்நாடக ஆசிரியரை கொண்டு பாட்டு பாடுவதற்கு பயிற்சி கொண்டிருக்கிறார் ஆராதனாவுக்கு சிவகார்த்திகேயன். இதில் கூடுதல் அம்சம், சிவகார்த்திகேயன் மனைவி ஆர்த்தி 2வது குழந்தைக்கு தாயாகி கொண்டிருக்கிறார். விரைவில் சிவகார்த்திகேயன் வீட்டில் 4வது வரவிருக்கிறது. பிசாசு 2ஆம் பகுதி படத்தில் ஆண்ட்ரியா தான் முக்கிய வேடம், மிஷ்கின் சொல்கிறார். மிஷ்கின் ஏற்கனவே பிசாசு என்ற படத்தை இயக்கி தயாரித்து மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுத்தது அந்த படம். இதன் காரணமாக பிசாசு 2 படத்தை மிஷ்கின் இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் ஆண்ட்ரியா பேயாக வருகிறார். ஆண்ட்ரியா என்ன சொன்னார், நான் இது வரைக்கும் பல படங்களில் கவர்ச்சியை காட்டியிருக்கேன், நடிப்பை காட்டியிருக்கேன், ஆனாலும் என்னுடைய திறமைக்கு ஒரு உரைகல்லாக ஒரு மகுடமாக திகழ்வது பிசாசு 2 படம் என்றார் ஆண்ட்ரியா. மிஷ்கின் என்ன சொன்னார்னா, ஏங்க சொன்ன உடனே அப்படியே பற்றிக்கிட்டு நான் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அந்த பாத்திரத்துக்கு அழகு சேர்த்திருக்கிறார், மெருகூட்டி இருக்கிறார் ஆண்ட்ரியா. இந்த படத்தில் நிச்சயமாக விருது வாங்குவார் என்று சொன்னார் மிஷ்கின். இந்த படத்தில் கடுமையான வில்லியாக நடித்திருக்கிறார் பூர்ணா. ஏற்கனவே மிஷ்கின் படத்தில் பூர்ணா வில்லியாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடித்திருக்கிறார். ஆனால் விஜய் சேதுபதி என்ன பாத்திரம் என்ன என்று கேட்டால் மிஷ்கின் அதெல்லாம் சஸ்பென்ஸு, இப்போ சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார் மிஷ்கின். நேயர்களே, மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும், வாழ்க வளமுடன்.